ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்னைக்கு பிக் பாஸ்ல ஆதிரை, வினோத் இவங்க 2 பேருக்குமே ஒரு தகராறு போயிட்டு இருக்கு. அது என்ன தகராறு வாங்க பார்க்கலாம். ஆதிரை கம்ப்ளைண்ட் பண்றாங்க. வினோத் பாத்தீங்கன்னாக்கா பயமுத்துனாரு, பின்னாடி இருந்து கத்துனாரு, அதனால எங்களுக்கு பயமா இருந்தது அப்படின்ற மாதிரி ஆதிரை கத்துறாங்க. அது வினோத் பாத்தீங்கன்னாக்கா சப்பா கட்டு கட்டினாரு, நான் விளையாட்டுக்கு தான் பண்ணேன் அப்படின்னு சொல்றாப்புல. உடனே ஆதிரை என்ன சொல்றாங்கன்னாக்கா அவங்களுடைய பழைய வெஞ்சன்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வராங்க. வினோத் இந்த வீட்டில் இப்படிதான் பண்ணிட்டு இருக்காரு, எல்லாருமே இப்படிதான் பண்ணிட்டு இருக்காரு. வாட்டர் மெலன் போனது கூட பாத்தீங்கன்னாக்கா வினோத் தான் காணும். இவர் இந்த மாதிரி பண்ணிட்டு சைலண்ட் ஆகிறாரு. வீட்டில் இருக்கிற ஹவுஸ்மேட்ஸ் யாருமே இதை பத்தி கேட்க மாட்டேன்றீங்க அப்படின்ற மாதிரி ஒரு பாயிண்ட் எடுத்து வைக்கிறாரு. வினோத்துக்கு ரொம்ப கோவம் வந்தது. ஆதிரை என்ன பண்ணுவாங்க, வினோத்தை பார்த்து ஏயின்னுவாங்க. அந்த நேரத்தில் பக்கத்துலயும் சபரி இருப்பாரு. என்னைய பார்த்து ஏய் அப்படின்னு சொல்லிட்டு வினோத் என்ன பண்ணுவாரு, அந்த என்னையா சொல்ற அப்படின்னு வரும் இல்லையா, அந்த மாதிரி பாத்தீங்கன்னா நாக்க கடிச்சுன்னு வந்தாரு. அதை பாத்தீங்கன்னாக்கா ஆதிரை பாத்தீங்கன்னா அதை பெரிய விஷயம் ஆக்குறாங்க. ஸோ இதை நான் வீக்கெண்ட் வரைக்கும் கொண்டு போவேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க ஆதிரை. அதுக்கு சப்போர்ட்டாக பார்த்தீங்கன்னாக்கா ஹவுஸ்மேட்ஸ் எல்லாமே வராங்க. ஹவுஸ்மேட்ஸ்னால் எல்லாருமே இல்லை, ஒரு 3 பேர் வராங்க. ஆதிரைக்கு சப்போர்ட்டாக பிரஜன் வராரு, திவ்யா வராங்க, அமித் வராங்க. இவங்க 3 பேருமே பார்த்தீங்கன்னாக்கா ஆதிரைக்கு சப்போர்ட்டாக வராங்க. நீங்கள் அப்படி தான் வந்தீங்க அப்படின்னு நானும் பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. கானா வினோத்துக்கு பார்த்தீங்கன்னாக்கா மூஞ்சியை செத்துச்சு. ஏன்னாக்கா நம்ம பண்ணது தப்பு. அவர் பண்ண தப்பு பார்த்தீங்கன்னாக்கா, அதாவது கானா வினோத்தை டிகர் பண்ணி விட்டோன்னா போதுங்க, அவர் வாயிலேருந்து என்ன வார்த்தை வருது, என்ன பேசுறோன்னே தெரியாமல் கடன்னு ஸ்பீடாக பேசுகிறாரு. பேசிட்டு உடனே பார்த்தீங்கன்னாக்கா இது தப்பு அப்படின்னு உடனே அனலைஸ் பண்ணிட்டு உடனே சாரி கேட்டுறாரு. பண்ற தப்பு பார்த்தீங்கன்னாக்கா அப்பப்போ கரெக்ட் பண்ணிடுறாரு. வீட்டில் இருக்கிற ஹவுஸ்மேட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அது பெரிய விஷயமா எடுத்து பேச மாட்டேன்றாங்க. அதனாலேயே பார்த்தீங்கன்னாக்கா அவருக்கு அந்த வீட்டில் எல்லாருக்குமே நல்ல பேர். உள்ளுக்குள்ள எல்லாருக்குமே தெரியும் கானா வினோத் இந்த மாதிரிலாம் பண்றாரு அப்படின்னு தெரியும். வெளியில இருக்கிற மக்களுக்கு அது பெருசா தெரியாம கானா வினோத்தை பார்த்துக்கினாரு. பிரஜன் வேற ஒரு பக்கம் சனிக்கிழமை இதுக்கெல்லாம் ஒரு காட்சி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பயமுத்திட்டு இருக்காரு கானா வினோத்தை. கானா வினோத் யோசனை பண்ணுவாரு, இந்த வாரம் நம்ம தான் டார்கெட் போல இருக்கு, சனிக்கிழமை நம்மள தான் மாட்டி முடிப்போம் போல இருக்கு அப்படின்ற மாதிரி பயந்துட்டாரு. உடனே பாத்தீங்கன்னாக்கா சமாதானம் பண்ற மாதிரி அவங்க என்ன பண்றாரு, சாரிமா தலைவர் பேசுனதுக்கெல்லாம் சாரி தலை அப்படின்னு சொல்லிட்டு எல்லார்கிட்டையும் மன்னிப்பு கேட்கிறாரு. இதுதாங்க கானா வினோத்தினுடைய மைனஸ். ஒரு பக்கம் பிளஸ். ஏன்னாக்கா அவர் பாத்தீங்கன்னாக்கா அவர் பண்ற கோவத்துல வர வார்த்தைகள்லாம் பாத்தீங்கன்னாக்கா விட்டுடுவாரு. உடனே அவர் என்ன பண்ணுவார், அனலைஸ் பண்ணி சாரி கேட்டுருவாரு. ஸோ இதை யாரும் பெருசா எடுக்காதனால இவ்வளவு நாள் அவர் சர்வே ஆயிட்டு இருக்காரு. இப்போ லைவ்ல பாத்தீங்கன்னா ரம்யா மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. ஏன்னாக்கா அவங்களுக்கு ரொம்ப ப்ரெஷர் அதிகமாயிடுச்சுன்னா மயக்கம் போட்டு விழுந்துருவாங்க போல இருக்கு. இப்போ இந்த பஞ்சாயத்துல நடக்கிறதுனால ரம்யா பாத்தீங்கன்னாக்கா கத்தி பேசிட்டு இருந்தாங்க. 2 பேருமே சமாதானம் பண்ணிட்டு இருந்தாங்க. நீங்க பேசுறது கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே ஆர்குமெண்ட்டுக்கு நடுவில் இருந்து அவங்க கத்தி பேசுறதுனால சடனா பாத்தீங்கன்னா அவங்க மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க. ஸோ இவங்க இந்த மாதிரி மயக்கம் போறது அடிக்கடி பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மயக்கம் போறது அவங்களுக்கு பெரிய ப்ராப்ளமா இருக்கும்னு நினைக்கிறேன் ஃபியூச்சர்ல கூட. இதை அவங்களுக்கு கரெக்ட் பண்ணணும். ஏன் கரெக்ட் பண்ணாமல் இருக்கிறாங்க, சில பேருக்குலாம் ஃபிக்ஸ் வரும். ஃபிக்ஸ் வந்துட்டாக்கா அன்கான்சியஸில் போவாங்க. அதுக்கு டேப்லெட் எடுத்தால் அந்த ஃபிக்ஸ்லாம் வராது. ஆனால் மயக்கம் போட்டு வீராங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி ட்ரீட்மெண்ட் எடுக்கணும்ல. எனக்கு அவங்க ஏன் ட்ரீட்மெண்ட் எடுக்காமல் இருக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. ஒருவேளை பொருளாதார நெருக்கடியாக கூட இருக்கலாம். ஆனால் இந்த மயக்க போகிற விஷயத்த கூட ஹவுஸ்மேட்ஸ்லாம் சில நேரத்தில் கிண்டல் பண்ணி பேசுவாங்க. அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இன்னொரு பஞ்சாயத்து நடந்திருக்கு. சுபிக்ஷாவும் சாண்ட்ராக்கும் ஒரு பிரச்சனை. அந்த பிரச்சனை நான் லைவ்ல பார்க்கல. நான் லைவ் பார்க்க ஆரம்பிக்கும் போது தான் அவங்களுடைய பிரச்சனை முடிஞ்சது. சுபிக்ஷா ஓன்னு அழுத்திட்டு இருந்தாங்க. சுபிக்ஷா சொன்னதை மட்டும் நான் கேட்டேங்க. அதாவது என்ன சொல்றாங்கன்னாக்கா, நான் சேர்ல உக்காந்தேன், அவங்கள சேர்ல உக்காந்தாங்க, என்னை தள்ளிட்டு உக்காந்தாங்க, கையிலேயே பாத்தீங்கன்னாக்கா கையிலேயே இடிச்சாங்க. ஏன் இவ்வளவு கேவலமா விளையாடுறாங்க ஒரு கேமுக்கோசரமா அப்படின்னு சொல்லிட்டு சுபிக்ஷா பாத்தீங்கன்னாக்கா ரொம்ப, அதாவது சுபிக்ஷாலாம் பாத்தீங்கன்னாக்கா இவ்வளவு கோவப்பட்டோ இவ்வளவு மற்றவங்களெல்லாம் பாத்தீங்கன்னா பேசி நான் இது வரைக்கும் பார்க்கல. அவங்க பேசுறாங்கன்னா ஓரளவுக்கு உண்மையா கூட இருக்கலாம். ஸோ இதை எப்படி சால்வ் பண்ண போறாங்கன்னு தெரியல. இது சாண்ட்ரா மேல ப்ராப்ளமா சுபிக்ஷா மேல ப்ராப்ளமா நம்மளுக்கு தெரியல. அதுக்கு என்ன நடந்தது நம்ம பார்க்காம எதுவுமே சொல்ல முடியாததுனால அது சுபிக்ஷா சொன்ன வாதத்தை வரைக்கும் நான் உங்களுக்கு சொல்றேன். அதாவது சுபிக்ஷா ரொம்ப ஃபீல் பண்ணி அழுகுறாங்க. எதுக்கு ஃபீல் பண்ணி அழுகுறாங்கன்னு தெரியல. அந்த அளவுக்கு அவங்க ஹர்ட் ஆயிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இப்போ காலை நிலவரப்படி இதுதான் இப்போ லைவ்ல போயிட்டு இருக்கு. நன்றி மக்களே. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நான் அடிக்கடி கேட்கறது தான், லைக் பண்ணுங்க. லைக் பண்ணீங்கன்னா நம்ம சேனல் க்ரோத் ஆகும், ரொம்ப யூஸ்ஃபுல்லாகும்.